கலர்ஃபுல்லாக இருக்கு. சின்ன வெங்காயம் தொக்குங்க. இது வந்து எத்தனாவது பேட்ச் ரெடி பண்ணுறோன்னா 4வது பேட்ச்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்மக்கிட்ட இருந்தது. வீடியோஸ் இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. எப்படி ரெடி பண்ணுறது என்னங்கிற வீடியோஸ் கொடுத்தது கிடையாது. இதுலேயே வந்து சின்ன சின்ன ஷார்ட் தான் ஆட் பண்ணுவோம். ஃபுல்லாகவே வந்து நம்ம திருச்சி மார்க்கெட்டில் சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பீல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி அதை வந்து ஃபுல்லாக நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி அப்புறம் ஊறுகாவுக்கு சேர்ப்போம். முக்கியமாக வெந்தயம், கடுகு இதெல்லாம் சேர்த்து முக்கியமாக கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், அதாவது நாட்டு மிளகாய், நம்ம ஊர் சைடில் கிடைக்கல நாட்டு மிளகாய், இதெல்லாம் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி அதெல்லாம் சேர்த்துருக்கோம். நம்மளுடைய கலர்ஃபுல்லான டேஸ்டான இந்த சின்ன வெங்காய ஊறுகாய் வந்து எதுக்கெலாம் சாப்பிட்லான்னா, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பாடு அப்படியே வடித்து அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்து அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பேச்சுலர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க சமைக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனப்படுவாங்க. குக்கரில் அப்படியே சாப்பாடு வச்சுட்டு அப்படியே நீங்கள் இந்த மாதிரி நம்ம ஜெய்சனுடைய சின்ன வெங்காயம் தொக்கு அப்படியே வாங்கி அப்படியே குக்கர்லேருந்து சாப்பாடு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதில் 2 ஸ்பூன் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பேச்சுலர்ஸ்க்கு யூஸாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஹாஸ்டல்ஸ்லலாம் நிறைய பேர் தங்கியிருப்பீங்க, ஒர்க்குக்கு போகிறவங்க, இல்லை காலையில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக சாப்பாடு வந்து இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். சாப்பாட்டுக்கு மட்டும் கிடையாது, சப்பாத்திக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். அதேமாதிரி முக்கியமாக தயிர் சாதம், லெமன் சாதம், புளியோதரை இது எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ் மாதிரி தொட்டுட்டு சாப்பிட்டாவும் செம சூப்பராக இருக்கும். நம்ம பழைய சாதம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் அப்படியே வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. ஸோ நீங்கள் இது ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கனாலே எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இது நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே உடம்புக்கு ஆரோக்கியமானது தான். மிதமான காரம், மிதமான புளிப்பு, மிதமான உப்பு இதெல்லாம் சேர்ந்தது தான். முக்கியமாக இதில் வந்து நம்ம மரசெக்கில் அரைச்சி நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். ஹோம்மேடான அந்த காஷ்மீரி நாட்டு மிளகாயை வந்து பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். பெருங்காயம், அந்த கட்டி பெருங்காயத்தை பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறமா வெந்தயம், கடுகு இது எல்லாமே ஆட் பண்ணி செம்ம டேஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கோம். சின்ன வெங்காயங்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நம்மளுடைய சின்ன வெங்காயம் தொக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் இருக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். எண்ணெயில் வந்து நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்து பார்க்கறதுக்கு பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இது எங்கேயுமே கிடைக்காது. வீட்லேயே வந்து நம்ம ரெடி பண்ணுறது கண்டிப்பாக சோம்பேறித்தனப்படுவோம். அதனால் நம்மக்கிட்ட நீங்கள் வாங்கி 200 கிராம் இருக்குது, 400 கிராம் இருக்குது, 800 கிராம் இருக்குது, வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு டைம் வாங்கி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2-3 நாளே காலி ஆகிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஐயோ, இப்போ சின்ன வெங்காய தொக்கை வந்து ஃபுல்லாக பாட்டிலில் ஃபில் பண்ணி லேபிள் ஒட்டி ரெடியாக இருக்குங்க. நம்ம சின்ன வெங்காயம் தொக்கில் வந்து எந்த வித ப்ரெசர்வேட்டிவ் அப்புறமா கலர்ஸ்க்காக எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. நம்ம ரெடி பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோம்மேட் தான், ரொம்ப சேஃபானது தான். நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம். குழந்தைங்களுக்குலாம் வந்து லஞ்ச் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேச்சுலர்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணலாம். ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்க கூட ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா 6 மந்த் வரைக்கும் நீங்கள் வெளியிலே ஸ்டோர் பண்ணலாம். எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ரைஸ் வந்து நான் சொன்ன மாதிரி குக்கரில் வந்து நீங்கள் ரைஸ் வச்சுட்டு அப்படியே சுட சுட சாப்பாட்டில் அப்படியே இந்த சின்ன வெங்காய தொக்கை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் சைட் டிஷ் மாதிரி சட்னி சாம்பாருக்கு பதிலாக இதை வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே நம்ம டூர் மாதிரி வெளியில் போகிறோம் அப்படின்னா, இல்லை குழந்தைங்களே வந்து டூர் போகிறாங்க அப்படின்னா, கோவிலுக்கு அந்த மாதிரி எங்கேயாவது நம்ம வெளியில் போகிறோன்னா நீங்கள் சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி வெங்காய தொக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கெடவே கெடாது. நீங்கள் ஒரு 1 வீக் வரைக்குமே சப்பாத்தியும் வச்சுருந்து சாப்பிட்லாம். நம்ம ஊறுகாவும் 6 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். செம்ம அருமையாக இருக்குங்க. முக்கியமாக சப்பாத்திக்கு சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த சின்ன வெங்காய தொக்கில் வந்து நம்ம செய்கிறதுலாம் வந்து சின்ன சின்ன ஷார்ட் பார்த்துருப்பீங்க. இதில் முக்கியமாக வந்து நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால கெடாமல் அப்படியே இருக்குங்க. அதேமாதிரி சின்ன வெங்காயம், முழு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி அதை கிரைண்ட் பண்ணி சேர்த்துருக்கோம். கொஞ்சம் முழு வெங்காயமாகவும் சேர்த்துருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுமாதிரி நாட்டு மிளகாய், காஷ்மீர் மிளகாய் எல்லாமே வந்து பவுடர் பண்ணி ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இல்லை, நான் சொன்ன மாதிரி லெமன் சாதம், புளியோதரை, தயிர் சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி எல்லா சாதத்துக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும்.
வெஜ் பிரியாணி இருக்குல்ல அதுக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து சின்ன வெங்காய ஊறுகாய் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் தர அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. முக்கியமாக நம்ம வெப்சைட்டான www.jason.in அதுலேயும் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட சின்ன வெங்காய ஊறுகாய் மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டி ஊறுகாய் இருக்குன்னு சொன்னல, என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். நெல்லிக்காய் ஊறுகாங்க, நம்ம இது 2 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் வந்து சுத்தமான நல்லெண்ணெயில் நம்மளோட பாரம்பரியமான முறையில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுவும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இதை வாங்கினவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு நெல்லிக்காய் வச்சு நம்ம அந்த ஊறுகாய் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி மாங்காய் ஊறுகாய். மாங்காய் ஊறுகாய்னால எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மாங்காவை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உப்பில் நல்லா ஊற வச்சு அதை சன்லைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளித்து எடுத்த மாங்காய் ஊறுகாய். இது வந்து நீங்கள் 6 மந்த் வரைக்கும் வெளியில் ஸ்டோர் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம் எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அதுக்கப்புறமா தக்காளி ஊறுகாய். தக்காளி ஊறுகான்னு சொல்லலாம், தொக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ரைஸில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணியே சாப்பிடலாம். இட்லி தோசை அதுக்கு சைட் டிஷ் மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து தக்காளி பூண்டு 2 கலந்த தக்காளி ஊறுகாங்க. இதுவும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது பூண்டு ஊறுகாங்க. இரும்பு கடாயில் பூண்டு ஊறுகாய் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. நம்மகிட்ட பூண்டு ஊறுகாய் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் ஏற்கனவே வந்து ஒரு 2-3 பேட்ச் வந்து ரெடி பண்ணி எல்லாம் ஃபுல்லாக இப்போ ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. அதனால இப்போ இல்லைங்கிறதால ஒரு 3 நாளாக 20 கிலோ பூண்டு வாங்கிட்டு வந்து 3 நாளாக ஃபுல்லாக வந்து அதை உரித்து அந்த தோல்லாம் எடுத்துட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு அதை ஃபுல்லாக சுத்தமாக மரசைக்கில் ஆட்டினா நல்லெண்ணெயில் வந்து நல்லா வதக்கிட்டு அதை வந்து ஊறுகாய் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள், நாட்டு மிளகாய் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் காரத்துக்காக. ப்ரிசர்வேட்டிவ், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. இது வந்து ஒரு 6 மந்த் வரைக்கும் நீங்கள் வெளியிலே ஸ்டோர் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு ஊறுகாய். நிறைய பேருக்கு வந்து பூண்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ரைஸ் கூட அப்படியே வந்து நல்லா சுட சுட ரைஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து பூண்டு ஊறுகாய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி ரைஸ் மாதிரியே சாப்பிட்லாம். லஞ்ச் பாக்ஸ் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பலாம். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ஊறுகாய் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே கோல்டு கலரில் மின்னுதுங்க. சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ளேவரை அவ்வளோ ஒரு அருமையாக வருது. இதில் நல்லெண்ணெய் வாசனை, அந்த காஷ்மீரி மிளகாய் தூள், முக்கியமாக பூண்டு வந்து நல்லெண்ணெயில் வதக்கி சேர்த்துருக்கோம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பூண்டு ஊறுகாய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தயிர் சாதம், லெமன் சாதம், புளியோதரை, அதுக்கப்புறமா சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ் மாதிரி தொட்டுட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி இட்லி, தோசை அது கூட தொட்டுக்கலாம். ரைஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணியே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து சாப்பிட்லாம். சுட சுட சாப்பாடு அப்படியே எடுத்துட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு ஊறுகாய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நம்மகிட்ட இருக்கிற ஊறுகாய் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அந்த மிதமான எண்ணெய், உப்பும் கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டு தூக்கலாகவும் உப்பு எண்ணெய் கம்மியாகவும் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. 100% சேஃபானது. நம்மகிட்ட பூண்டு ஊறுகாய் இருக்குது, சின்ன வெங்காய ஊறுகாய் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சப்பழ ஊறுகாய் இருக்குது, மாங்காய் ஊறுகாய் இருக்குது, தக்காளி ஊறுகாய் இருக்குது. இந்த மாதிரி ஊறுகாய் வெரைட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. ஊறுகாய் கிண்டும் போது அவ்வளோ ஒரு மனமாக இருக்குங்க. பூண்டு ஊறுகாய் வந்து இந்த பேட்ச் வந்து செகண்ட் பேட்ச் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஏற்கனவே வந்து 2-3 டைம் ரெடி பண்ணி எல்லாம் போயிடுச்சு. வீடியோஸ் எதுவும் கொடுத்தது கிடையாது. நிறைய பேர் நம்மக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது நானும் இன்னும் தெரியப்படுத்தல. நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பூண்டு ஊறுகாய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் முழு பூண்டும் சேர்ப்போம். அப்புறம் ப்ளஸ் வந்து கிரைண்ட் பண்ணி வதக்கின பூண்டை வந்து நல்லா அரைச்சி சேர்த்துட்டு அது கூட வந்து நாட்டு மிளகாயும் காஷ்மீரி மிளகாயும் 2 வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். பெருங்காயத்தூள், சால்ட் அண்ட் எண்ணெய் எல்லாமே ஆட் பண்ணி ரெடியானது அந்த பூண்டு ஊறுகாய். இதுவும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இதுவும் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து அந்த பூண்டு வந்து சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் அந்த ஊறுகாய் வந்து அந்த ஒரு டைம் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ரெகுலராக எடுத்துப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த நல்லெண்ணெய் வாசனை, அந்த பூண்டு இந்த நம்ம ரோஸ்ட் பண்ணாலும் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். அதெல்லாம் அந்த ஸ்மெல்லாம் சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவையில் இருக்கும். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக பார்க்க போகிறது எலுமிச்சப்பழ ஊறுகாங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் ரெடி பண்ணியிருக்கோம். எலுமிச்சப்பழ ஊறுகாய் வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. வாசனை அதை விட பயங்கரமாக இருக்குது. ஊறுகாய் வந்து உள்ள கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த அடுப்பு வந்து சிம்மில் இருக்கிறதும் ப்ளஸ் வந்து காஷ்மீரி மிளகாவும் நாட்டு மிளகாவும் நல்லா பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோங்க. அதான் அந்த கலர் கொடுக்குது. ஊறுகாய் பார்க்கும்போதே அப்படியே நாக்கில் எச்சி ஊறுது. சாப்பிடாம இருக்க முடியாதுல்ல, அதனால டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இது உண்மையாக செம்ம ருசிங்க ஊறுகாய். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. எலுமிச்சப்பழ ஊறுகாய் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க.
நம்மக்கிட்ட வந்து நிறைய ஊறுகாய் ரெடி பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வந்து இந்த எலுமிச்சப்பழ ஊறுகாய் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமான முறையில் வந்து எலுமிச்சப்பழத்தை நல்லா அலசி கட் பண்ணி உப்பில் ஊற வச்சு வெயில நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலுக்கு நம்ம தாளிச்சிருக்கோம். அந்த டேஸ்ட் எல்லாம் செம்மையாக இருக்குங்க. நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஹோம்மேடாக ரொம்ப சேஃபான இதில் நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ன்ட்டு எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா லெமன்லேருந்து புளிப்பு இருக்கிறதால நீங்கள் இதை ஒரு 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். மிதமான அந்த உப்பு எண்ணெய் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதான் ஊறுகானாலே எல்லாரும் பயப்படுறது ரெண்டே விஷயம் வந்து எண்ணெய் ரொம்ப அதிகமாக இருக்கும், உப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்கிற விஷயம் மட்டும்தான். ஆனால் நாம் பண்ணுறதுல வந்து எண்ணெய் மீடியமாக இருக்கும், உப்பு வந்து அளவாக இருக்கும். அதுதான் இது எல்லாருமே எடுத்துக்கலாம். ஏன்னா ஊறுகாய் நிறைய சாப்பிட்டாலே வந்து கிட்னி பிரச்சனை, ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகி விட்டுரும், இந்த மாதிரியான பயம்லாம் இருக்கும். ஆனால் நம்மளோட ஊறுகாய் நீங்கள் சாப்பிடும்போது எல்லாம் கரெக்டாக இருக்கும், உப்பு அளவாக இருக்கும், காரம் எண்ணெய் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ரெகுலராக நம்மக்கிட்டே வாங்குவீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையாக எலுமிச்சப்பழ ஊறுகாய். இது வந்து நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமாகவே வந்து என்னங்க கிராமத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு எலுமிச்சப்பழம் கிடைக்கலையா, என்னென்ன ஊறுகாவோ பண்ணுறீங்க, ஒரு லெமன் ஊறுகாய் உங்களால் பண்ண முடியலையான்னு சொல்லி கேட்டிங்க. அதுக்காகவே இந்த டைம் ஒரு 500 பழம் வந்து நம்ம ஊர் சைடே வாங்கி டேரெக்டாக நாங்களே போய் பறித்தோம். பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா அலசி சுத்தபத்தமாக நல்லா சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். ஊறுகாய் வந்து 200 கிராம் இருக்குது, 400 கிராம் இருக்குது, 800 கிராம் இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஊறுகாய் வந்து இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நல்லெண்ணெய். கடைகள் நம்ம வாங்கும்போது எல்லாருமே வந்து சுத்தபத்தமாக அந்த நல்லெண்ணெய் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்களாங்கிறது தெரியாது. நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து கோல்டு வினர் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே கலந்துருக்கிறதால ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த வித கலர்ஸும் ஆட் பண்ணலை, ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணலை, 100% சேஃபானது, ஹோம்மேடானது. நீங்கள் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம். தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஏதாவது ஹோல்சேலில் வந்து வாங்கி நீங்கள் ரீசேல் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதேமாதிரி ஊறுகாய் வந்து நம்ம வெப்சைட்டான www.jaisan.in வெப்சைட் மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த ஊறுகாவை இறக்கிட்டு நம்ம வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் கொடுக்க போகிறது கிடையாது. கண்ணாடி பாட்டிலில் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி லேபிள்லாம் ஒட்டி ஃபைனலாக எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ இறக்கி ஆற வச்சுக்கலாம். நம்ம ஊறுகாய் பாருங்கள், சும்மா அப்படியே ஜொலிக்குது பாருங்கள். நம்ம ஊறுகாவை பார்த்தாலே சும்மா நாக்கில் எச்சு ஊறுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஊறுது தான் நான் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ரேட்டும் கம்மி, ஹோம்மேடானது. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எலுமிச்சை ஊறுகாய் சாப்பிட்றதால நிறைய பெனிஃபிட் இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நம்ம சருமத்துக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அங்கே ஊறுகாய் வந்து எடை போட்டுகிட்டே இருக்காங்க. இன்னும் லேபிள் ஓட்டி ஃபினிஷ் பண்ணலை. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணியிருக்கோம். அந்த நல்லெண்ணெய் ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது. இது வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நீங்கள் கிராமத்து சைடில் இருக்கிறதால எலுமிச்சப்பழ ஊறுகாய் மட்டும் உங்கள்கிட்ட அவைலபிளாகவே இல்லைன்னு சொல்லி சொன்னதால் இந்த டைம் வந்து இப்போ வெயில் காலம் வேறு, இப்போ அந்த சீசன் போயிட்டு இருக்கிறதால எலுமிச்சப்பழம் ஒரு 500 பழம் வாங்கி நம்ம வந்து ஊறுகாய் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச லெமன் ஊறுகாவும் நம்மக்கிட்ட இருக்குது. இதுவும் அந்த பாரம்பரியமான முறையில் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாருமே வந்து பச்சையாக அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படிலாம் எந்த ஊறுகாய் நம்ம அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. இதை கட் பண்ணி உப்பில் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு வாரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா சன்லைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிருக்கோம். இதுலேயும் சுத்தமான மரசெக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட வந்து மொத்தம் 6 வகையான ஊறுகாய் இருக்குது. சின்ன வெங்காயம் தொக்கு இருக்குது, பூண்டு ஊறுகாய் இருக்குது, தக்காளி ஊறுகாய் இருக்குது, லெமன் ஊறுகாய் இருக்குது, மாங்காய் ஊறுகாய் இருக்குது, பூண்டு ஊறுகாய் இருக்குது. மொத்தம் 6 ஊறுகாய் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளுடைய வெப்சைட்டான www.jaisan.in வெப்சைட்லேயும் போயிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து இந்த 6 ஊறுகாயுமே வந்து ஸ்டார்டிங் வந்து 200 கிராம் இருக்குது, 400 கிராம் இருக்குது, அப்புறம் 800 கிராம் இருக்குங்க. நீங்கள் வந்து சாம்பிளுக்கு வந்து வாங்கி ட்ரை பண்ணணுன்னா நீங்கள் 200 கிராம் பேக் இருக்குது, வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே நம்ம இந்த மாதிரி கண்ணாடி ஜாரில் கொடுக்குறோம். நீங்கள் கண்ணாடி ஜாரில் வந்து நம்ம கொடுக்கறதால ஒரு டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும், அந்த கலர் மாறாது, அப்படியே இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும், உடம்புக்கு அது ஆரோக்கியம். அதனால தான் நம்ம இந்த மாதிரி கண்ணாடி ஜாரில் கொடுக்குறோம் எல்லா ஊறுகாவுமே.
இப்போ வந்து வெயில் காலம் எல்லாருமே வந்து வீட்டில் வந்து கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ், அதுக்கப்புறம் பழைய சாதம் இதெல்லாம் சாப்பிடுவோம். அதுக்கு கண்டிப்பாக வந்து ஊறுகாங்கிறது எல்லாரும் ரெடி பண்ண முடியாதுல்ல. அதனால உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்குள்ள செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்கும் வந்து சொல்லுங்க. இந்த மாதிரியான வெரைட்டிஸ்லாம் நம்மகிட்ட ஊறுகாய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தா எல்லா ஊறுகாயும் இதுல வந்துருச்சு. இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு பிக்கல் தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அதுவும் நம்ம சீக்கிரமே கொண்டு வரலாம். இந்த மாதிரி நம்ம கிட்ட மசாலா வகைகள் இருக்கு, பூஜை பொருள் இருக்கு, ஹெல்த் மிக்ஸ் இருக்கு, வெயிட் லாஸ் காம்போ பேக்கேஜ் இருக்கு. இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட வெப்சைட்டான www.jason.in வெப்சைட் போயிட்டு விசிட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் கேட்டாக்ல போயிட்டு நீங்கள் செக் பண்ணாலும் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, எவ்வளோ கிராம், என்ன ரேட்டு, எல்லா டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து அதுவும் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள்.